அபிஷியல் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 15 நாளைக்கு முன்னாடி பலாப்பழத்தை பவுலுக்குள்ள நம்ம அடைச்சு வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்னெல்லாம் வச்சிருந்தோம்னா பலாப்பழத்தை தண்ணி ஊத்தி உள்ள வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ்ல பலாப்பழத்தை சும்மா வச்சிருந்தோம். மூணாவது ஸ்டெப் வந்து வெளியே மண்ணுக்குள்ள நம்ம போச்சு வச்சிருந்தோம். அதுதான் நம்ம இன்னைக்கு மூணாவது நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் அன்பாக்சிங் பண்ண வரனா நம்ம சுதாகர் பண்ணிட்டு என்னைக்குமே அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அன்பாக்சிங் பண்ணோம். நம்ம பண்ணா கோபுரம் அதனால அவனே பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். மாற்றி விட்டா பத்தியா உள்ள ஏதாவது ஏன்னா அதுதான் வெயிட்டா இருக்கு. நான் இது நல்ல நாத்து அடிக்குது அதனாலதான் அவன் மாத்தி விட்டுருக்கான். அது நாத்து அடிக்குதா நாத்து அடிக்குதா நம்ம பார்க்க. சூப்பர் சூப்பர். மேலேயே பவுலுக்கு மேலேயே வெள்ளை கலர்ல இருக்குது. தண்ணி ஊத்தி உள்ள வச்ச பலாப்பழம் வந்து ஆம்லேட். நம்ம இப்ப வந்து கடையில ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கேட்டா எப்படி வருமோ அதே மாரி மேலாட்டும் இருக்குது. நாத்த அடிக்குதா நாத்த அடிக்கல? ஆமா நாத்த ஒண்ணுமே அடிக்கல. பலாப்பழத்தை ரெண்டா கீர்னா எப்படி வாசம் அடிக்குமோ அதே வாசம் தான் அடிக்குது. 15 நாள் கழிச்சு பரவும். 30 நாள்னா என்ன நிலமா இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி 6 மாசம் ஆனாலும் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. 12 மாசம் ஆயிருந்தா உள்ள ஒண்ணுமே இருந்திருக்காது. 10 வருஷம் ஆயிருந்தா டப்பாவே தூக்கி தூர போட்ட வேண்டியதான். ஒண்ணுமே உள்ள இருக்காது. இப்பதான் ஒரு 2 நிமிஷம் ஆவாதான் கொஞ்சம் அப்படி வாடைகள்லாம் லைட்டா வெளியே வருது. கிண்டி விட்டா நல்ல வாடை அடிக்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. 3 பலாப்பழமுமே அப்படியேதான் கிடக்குது. பாத்திருப்பீங்க எப்படின்ட்டு. 15 நாள் ஆகணும் இந்த பலாப்பழத்தோட சோதனை எப்படி இருக்குன்னு நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜம்முன்னு அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் அன்பாக்சிங் பண்ண வர யாரா சுரேஷ் தான் பண்ண போறான். சரி இவன் எப்படினாலும் என்கிட்ட தான் தள்ளுவோம். அதனால நான் இவன் கொடுக்கன்னு விரும்புறேன். நானே அன்பாக்சிங் பண்ணுறேன். உள்ள எப்படி இருக்குன்னு பாக்க நீங்களும் அவளோட தான் இருப்பீங்க, நானும் அவளோட தான் இருப்பேன். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 15 நாள் கழிச்சு நம்ம இப்போ அந்த பாக்ஸ அன்பாக்சிங் பண்ண போறோம். உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சும்மா பலாப்பழத்தை உள்ளதிகமா வச்சிருந்தோம். அதுதான் அழுவி என்னென்ன உள்ள இருக்கு. அழுவி உள்ள சாம்பார் மாதிரி கிடக்குது. வேற கொஞ்சம் ஒரே ஒரு பலாப்பழத்துல மட்டும் இது பனி மூட்டை லைட்டா வந்துருக்குது. நாத்த அடிக்குது, மூக்க தொலைக்குது. காய்ஸ் நாத்த வந்து மூக்க ரொம்ப தொலைக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் ஸ்டார்டிங்லயே தான் இருக்குது. காய்ச்சல் பண்ணு அந்த பையன் அன்பாக்சிங் பண்ணா அதுல நாத்தம் அடிக்கல. இன்னைக்கு அந்த குட்டி பையன் ஒண்ணுங்க விட்டு இருந்தானா இருந்திருக்க மாட்டான். எவ்வளவு வேகத்துல வந்தாலும் அந்த வேகத்துல வீட்டுக்கு ஓடி இருப்பான். அந்த அளவுக்கு இப்ப நாத்து அடிச்சிட்டு இருக்குது. எங்களால நிக்க முடியல. ஏன்னா எனக்கு ஒரு வாரமா மண்டகனம். அதனால எனக்கு வந்து இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் மூக்குல போக மாட்டேங்குது. அவ்வளவெல்லாம் வாட தெரியல. கிட்ட வச்சு பார்த்தா நல்லா வாட அடிக்கதான் செய்யுது. இவன் வந்து இவனுக்கு நல்லா இன்னைக்குதான் மோச்சம் மறந்துருக்கு. நல்லா வாடையும் அடிக்குதுன்னு இன்னைக்குதான் நல்லா சொல்லுதான். நல்லா தொட அப்படின்னு யார் மேல? இவன் மேல யாருப்பா தொடச்சா? இவன் யாருப்பா என்கிட்ட சண்டைக்கு வரான்? ஆவனா என்கிட்ட சண்டை வந்துட்டே அடகான். நல்ல டென்ஷன் ஆகாம இருக்கு. நல்லா தின்னு. ஆனா 4 பலாப்பழம் நம்ம வச்சிருக்கோம். ஒரே ஒரு பலாப்பழத்துல மட்டும் பனிமூட்டை வந்திருக்குது. அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு உள்ள ஒரு சோதனை விளையாட்டு நடந்திருக்குது. அவியலுக்குள்ள ஒரு சின்ன சோதனை பண்ணிருக்காங்க. ஏதோ சயின்ஸ் மூலமா ஏதோ ஒரு பூஞ்சை ஏதோ ரெடி ஆயிருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் ஜாமுன் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. மூணாவது ஸ்டெப் வந்து மண்ணுக்குள்ள இருக்குது. அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம மூணாவது ஸ்டெப் வந்து பலாப்பழம் மண்ணுக்குள்ள இருக்கான்னு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். பலாப்பழம் வந்து நம்ம மஞ்சள் கலர்லயும்
அதுக்கு மேல உள்ள தோலம் தான் பச்சை இருந்துச்சு, கலர்ல வச்சோம். பச்சை கலர்ல தான் இருந்துச்சு உள்ள வச்சோம். ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு கலர்ல ஆயிருக்கு. இதுல மண்ணுக்கு உரமா மாறி இருக்கு. இன்னொரு 15 நாள் இருந்துச்சுன்னா இது வந்து செடியா மாறி இருக்கும். ஒரு பலாப்பழம் செடி வந்திருக்கும். உள்ள புழுவும் நிறைய இருந்திருக்கும். கருப்பு கலர்ல கறி துண்டு மாதிரி ஆயிருக்கு. பாத்துடுங்க. 15 நாளுங்கும் போது இது இப்படிதான் ஆகுது. தூரப்பட்டாலும் அப்போ வெளியே கிடந்தா என்ன ஆகும்னு தெரியாது. நம்ம புதைச்சு வச்சனால இது கறி துண்டு கணக்கா மாறி இருக்கு. பாத்துடுங்க. மூணாவது ஸ்டெப்ப ஜம்முன்னு பார்த்து முடிச்சாச்சு. என்ன நிலைமையில இருக்குன்ட்டு சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தா நிறைய வீடியோ இருக்கு, அதெல்லாம் பார்த்துடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாட்டா.